திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்தம் என்றால் என்ன? சைவம் கூட்டல் சித்த கூட்டல் அந்தம் சித்தாந்தம் என நிற்கும். சைவம் என்றால் சிவத்தோடு தொடர்புடையது. சிவம் என்றால் என்ன? சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். மங்களம் என்றால் என்ன? மங்களம் என்றால் பேர் அறிவு உடைமையும் மலம் இன்மையும் ஆம். சைவத்தில் கூறப்படும் பரம்பொருள் தொடக்கம் இல்லாதது, பேர் அறிவும் மலம் இன்மையும் உடையதாயிருப்பது. மலம் இன்மை என்பது ஆணவம், கன்மம், மாயை என்று கூறப்படும் மூன்றன் தொடர்பு இல்லாதது. ஆணவம், கன்மம், மாயை என்ற மூன்றினால் பாதிக்கப்படாமல் உள்ளது. ஆனால் உயிர் என்னும் பொருள் அபக்குவமும் சுட்டறிவும் மல சம்பந்தமும் தொடக்கம் இல் காலம் முதலே இயல்பாக உடையதாயிருப்பது. இதனை அனாதியே இயல்பாக உடையதாயிருப்பது என்று சொல்வர். சுட்டறிவு என்றால் முழுமையான அறிவு இல்லாமல் பகுதி பகுதியான அறிவு, அதாவது ஏகதேச அறிவு. அதாவது ஒவ்வொன்றாக உணர்தல், உணர்த்த உணர்தல். இதற்கு பெயர்தான் சுட்டறிவு. யாராவது அல்லது ஏதாவது ஒன்று உணர்த்தினால்தான் உணரும் ஆற்றல் இந்த உயிர்களுக்கு உண்டு. மேலும் அதுவாக செறிந்து நின்று உணர்தல் முதலிய தன்மைகளை உடைய அறிவு உயிர்களினுடைய அறிவு ஆகும். இதனை சிற்றறிவு என்பர். இத்தகைய ஆன்மா பரம்பொருளின் உதவியால் படிப்படியாய் பக்குவம் பெற்று அனாதி மல சம்பந்தத்தினின்றும் நீங்கி வியாபக ஞானம் உடையதாக ஆவதும் அதன் பயனாக ஆனந்த அனுபவத்தில் திளைப்பதும் தான் சிவத்தொடர்பு உறுதல் அல்லது சிவ சம்பந்தம் உறுதல் எனப்படும். இதற்குரிய நெறியை கூறுவது சைவ சமயம். சைவ சமயம் என்று பல சமயங்கள் இருப்பினும் சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் என்னும் கொள்கையை உடைய சமயத்திற்கு பெயர் சுத்தாத்துவித சைவம் என்பதாகும். அதாவது சித்தாந்தம் என்பது கொள்கை என்னும் பொருளை உடையது, அறிவினால் கண்டு முடிவு செய்து கூறிய கொள்கை என்பது கருத்து. ஆனால் பிறரால் மறுத்து பூர்வபக்ஷம் செய்து மறுக்கப்படாததும், பிறர் கூறியவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து அதனை பூர்வபட்சம் செய்து மறுத்து முடிந்த முடிவாக கூறப்படுவதுமாகிய கொள்கையே இங்கு சித்தாந்தம் எனப்படுகிறது. பூர்வபட்சம் என்றால் ஒரு பொருளை பற்றி அறிவினால் சிந்தித்து ஒரு முடிவு எடுத்த பின்னர் அதனை மறுத்து அந்த முடிவு தவறு என்று வேறு யாராவது தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக முடிவை தருவார்கள் என்றால் முதலில் எடுக்கப்பட்ட முடிவு முடிந்த முடிவு அன்று,
அது பூர்வபட்சம் செய்யப்பட்டுவிட்டது என்பது பொருள். சித்த என்பது சித்தித்தல் என்பதை குறிக்கும். சித்தித்தல் என்றால் அறிவினால் ஆராயப்பட்டு கிடைக்கப்பெற்றது, கைவரப்பெற்றது. அதுதான் சித்தித்தல். அவ்வாறு அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் எந்த முடிவு யாராலும் பூர்வபட்சம் செய்து மறுக்க இயலாததாக உள்ளதோ அது முடிந்த முடிவாகும். அதற்கு முன்பு உள்ள முடிவுகளெல்லாம் அந்த பூர்வபட்ச முடிவு எனப்படும். எந்த முடிவை யாராலும் எந்த தர்க்கத்தாலும் எந்த அறிவினாலும் மறுத்து சொல்ல முடியவில்லையோ அந்த அறிவுக்கு முடிந்த முடிவு அல்லது சித்தாந்தம் என்று பெயர். சிவத்தோடு தொடர்புடைய முடிவுகள். சிவம் என்றால் என்ன? ஆன்மா என்றால் என்ன? பாசம் அல்லது மலம் என்பது யாது? இதை பற்றியெல்லாம் யாராலும் மறுக்க முடியாத உண்மைகளை கொண்ட அந்த கொள்கைக்கு முடிந்த முடிவு அல்லது சைவ சித்தாந்தம் என்பது பெயர். சித்தர்கள் கண்ட முடிவு சித்தாந்தம் என்றும், சித்தத்தால் சிந்தித்து கூறப்பட்ட முடிவு சித்தாந்தம் என்றும் பொருள் கூறுதலும் உண்டு. முடிவு என சித்திக்கப்பட்டவை எவையவை உளவோ அம்முடிவுகளுக்கெல்லாம் மேற்பட்ட முடிவுதான் சித்தாந்தம். இதனை முடிந்த முடிவு. தத்துவ ஞானத்தில் இதற்கு மேற்பட்ட முடிவு ஏதும் இல்லை என கூறுவர். சிவபெருமானால் அருளப்பெற்ற சிவ ஆகமங்களில் கூறப்பட்ட முடிவு சித்தாந்தம் எனவும் கூறுவர். சிவ ஆகமங்களுக்கு சித்தாந்தம் என்பது ஒரு பெயர். எனவே இந்த சிவ நெறியினை ஆகமம் கூட்டல் அந்தம், ஆகமாந்தம், அதாவது ஆகமங்கள் கூறிய முடிவு எனவும் கூறுவர். இச்சைவ சித்தாந்தம் தமிழகத்தில் தோன்றியதும் தமிழர்களுக்கு உரியதுமாகிய நெறி. தமிழர்கள் சென்ற இடங்களில் இந்நெறியும் சென்றது. தமிழகத்துக்கு வந்து இந்நெறியின் சிறப்பினை உணர்ந்து இதுவே உண்மை நெறி என மதித்தவர்களும் மேற்கொண்டு ஒழுகியவர்களும் உள்ளனர். இந்நெறி வடமொழியில் உள்ள சிவ ஆகமங்களின் ஞானபாதத்தில் உணர்த்தப்பட்டுள்ளது என்பர். தமிழில் பழந்தமிழ் நூல்கள் எனப்படும் தொல்காப்பியம், சங்க நூல்கள் எனப்படுவனவற்றில் இத்தத்துவ ஞானத்தை உணர்த்தும் தனி நூல் எதுவும் இல்லை. கிபி 12ஆம் நூற்றாண்டில் சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்துக்கென தனி நூல்கள் தோன்றலாயின. அங்ஙனம் தோன்றிய நூல்களுள் மெய்கண்டார் என்பவர் அருளிய சிவஞான போதம் என்னும் தமிழ் நூல் சிறப்பு இடம் பெறுகின்றது. மெய்கண்டார் முதலாக இத்தத்துவ ஞானத்தை விளக்கிக் கூறுவதற்கும் தகுதியுடையவர்களுக்கு உபதேசம் செய்து இச்சிவநெறியில் நிற்பிப்பதற்கும் ஆச்சாரிய பரம்பரையும் உருவாயிற்று. சிவஞானம் கூறும் தத்துவ ஞானத்தை மிக விரிவாக விளக்குவதற்கு அவருடைய மாணாக்கருள் ஒருவராகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதிய சிவஞான சித்தியார் என்ற நூல் மிகவும் சிறப்பை பெறுகிறது. சிவத்துக்கும் மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கும் மேல் நூல் இல்லை என்பது சைவ சித்தாந்திகளின் கருத்து. அந்த நூலை பற்றி நாம் விரிவாக இந்த குழுவில் விவாதிக்க இருக்கிறோம்.